ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய கேபிஒய் பாலா அவர்கள் இப்போது சூப்பர் சிங்கரில் ஜெயிச்ச ஒருத்தருக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது என்ன ஹெல்ப், யார் ஏதுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹெல்பிங் மைண்ட் உள்ள பர்சனாக இருந்துட்டு இருக்காரு. நம்ம சீசன் 10 சூப்பர் சிங்கரில் ஜெயிச்சவர் தான் ஜான் ஜெரோம். அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் என்னோட படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு மேலே படிக்கணுன்ற ஆசை இருக்குது. பட் ஆனால் பொருளாதார வசதி இல்லாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காரு, இது கேபிஒய் பாலா கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அவருமே விஜய் டிவி ப்ராடக்ட், இப்போ ஜான் ஜெரோமும் சூப்பர் சிங்கர்னால விஜய் டிவி ப்ராடக்ட் ஆகிட்டார். ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட மொத்த படிப்பு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பாலா அவர்கள் ஜான் ஜெரோமுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காராம். ஸோ இனிமேல் ஜான் ஜெரோம் படிக்க போகிறாரு, பயங்கரமாக படிக்க போகிறாரு, அப்படியே பாடிக்கிட்டே படிக்க போகிறாரு அப்படின்றதும் சூப்பரான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாலா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஒரு யாருக்கா கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே அவர் டக்குன்னு ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி இப்போ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரபராக இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஜான் ஜெரோம் இந்த மாதிரி ரொம்பவே அவர் கஷ்டத்தை மக்கள்கிட்ட சொல்லி ரொம்பவே ஷேர் பண்ணதுனால அது பாலாவுக்கு ரொம்பவே பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு இருந்திருக்கு போல. டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட மொத்த படிப்பு செலவுமே ஏற்றுக்கிறேன், நீங்கள் இந்த 60 லட்சத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ்க்காக வச்சுக்கோங்க, இந்த காசையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு மொத்த விஷயத்தையும் பார்த்து உங்களை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாலா இப்போ அவருக்கு அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காராம். ஸோ ஜான் ஜெரோம் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காராம். இனிமேல் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கண்டினியூ பண்ணதை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் அதாவது பிஜி படிப்பீங்களே அந்த மாதிரி எஜுகேஷனுக்கும் நான் உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறேன், நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ படி, உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் 2 இந்த இந்தியன் 2 விழாவில் நம்மளோட சித்தார்த் நம்மளோட இந்தியன் தாத்தாவை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் தான் எனக்கு முதல்ல படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் தான் எனக்கு 2வது வாய்ப்புமே கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் கூட நடிக்க ஆசைப்பட்டிருக்கேன், அதை எனக்கு தீர்த்தும் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், உண்மையாகவே தாத்தா வராரு, கதற விட போகிறாரு தான். படம் அந்தளவுக்கு மாசாக இருக்க போகுது. நீங்கள் பார்த்ததுலே என்னடா இதுன்ற லெவலில் நீங்கள் மெய் சிலுத்து போகிற அளவுக்கு படம் மாசாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் படம் நல்லா இல்லைனா என்ன சட்டையை பிடிச்சி கேட்கலாம், அந்த அளவுக்கு நான் அஷ்யூரிட்டியாக இருக்கேன் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லி. ஏன்னா எவ்வளோ கலைஞர்கள் இதில் பின்னாடி வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் படம் கண்டிப்பாக சொதப்பா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிவதா சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.